ஆட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கிடைச்ச கதையாக இந்த ஷெங் என்னென்னமோ பண்ண போய் கடைசியில ஒரு மர்டர் பண்ற அளவுக்கு வந்து நிக்கிறான். அப்பா ஸ்தானத்துல இருந்து வளர்த்த மியாவோட அப்பாவை இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம கண்டினியூவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டே சேர்த்துடுறாங்க. அப்போ மியா ஓயங்க ஒன்னா உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குற ஓயங்கோட அப்பாவுக்கு மியாவோட அப்பா சொன்னது ஞாபகம் வருது. அவங்க 2 பேருமே பசங்கடா, அவங்க 2 பேருமே வந்து ஹாஃப் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. ஏன்னா ஓயங் வேற தோலை தட்டி கொடுத்து தைரியப்படுத்திட்டு இருப்பாங்க மியாவை. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்லுவாங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, ஆனா இது இப்படியே தொடருமா அப்படிங்கிறது, தலையில ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, அது பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா தலையில பலமா அடிபட்டு இருக்கு, ஆனா இப்பொழுதைக்கு உயிருக்கு ஆபத்து இல்ல, அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படிம்பாங்க. மியாலாம் உடஞ்சு போயிடுவா. கடைசியில அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு உயிருக்கு ஆபத்து கிடையாது, ஆனா தலையில நாங்க பண்ண ஆபரேஷன் சக்சஸ் தான், ஆனாலும் அவரால் வந்து இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு, இன்னொரு ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்குமா, அது இங்க பண்றதை விட ஃபாரின் போயிட்டு பண்றது தான் நல்லது, அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும், இங்க பண்ணா வந்து சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது கம்மி தான், எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஃபாரின் கொண்டு போறீங்களோ அது வரைக்கும் நல்லது. இப்ப நாங்க கொடுக்குற அந்த மெடிசன்ஸ் எல்லாமே அவங்க உடம்பு வந்து ரொம்ப ஸ்லோவா தான் அக்செப்ட் பண்ணிக்கும், இந்த கீழே விழுந்தது தலையில பலமா அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மியா கிட்ட சொல்லுவாங்க. மியாக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. எனக்கும் ஓயங்குக்கும் கல்யாண சம்பந்தம் பேச போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு, ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன ரெஸ்ட் ரூம் போனவர் எதுக்காக அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது புரியல. ஏன்னா அந்த இடத்துல ரெஸ்ட் ரூமும் இல்ல, அது இல்லாம மேல இருந்து இவர் எப்படி தவறி விழ முடியும், என்ன சின்ன குழந்தையா, என்ன நடந்தது ஒண்ணு நடந்ததுன்னு மியாக்கு ஒண்ணுமே புரியல. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா மிஸ்டர் லீக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, அந்த கிட்னாப்பிங் சம்பவத்துல ஏதோ ஒண்ணு இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரா கிட்ட இது சம்பந்தமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால ஈரா இந்த மாதிரி உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதுக்கு வந்து நீ ரொம்ப சென்சிட்டிவா வந்து யோசிக்காத, எடுத்துக்காத, ஆன்சர் பண்ணாத, கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ண. ஓயங்கோட ஷெட்யூல் எல்லாமே அவன் ஃபாரினுக்கு போனப்போ, பிரான்ஸுக்கு போனப்போ உனக்கு தான் தெரியும், அவன் பிரான்ஸ் வந்து தாய்லாந்து போறது வந்து எல்லாம் உனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கிறப்போ தாய்லாந்துல அவன் எப்படி கிட்னாப் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் ஓயங்கோட உண்மையான பேரை வச்சு மேட்ச்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணவே மாட்டேன், ப்ரூஸ் அப்படிங்கிற பேரை வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். உன்னை தவிர்த்து அந்த ஷெட்யூல் யாராவது பார்த்திருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா ஷெங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்போ எங்க சுத்தி எங்க வரீங்க அப்படின்னு தெரியுது மிஸ்டர் லீ, ஷெங்க பத்தியில யோசிக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா ஷெங்குக்கு ஷெட்யூல் தெரிஞ்சாலும் அவன் பண்ண மாட்டான், அவனுக்கு ஷெட்யூல் தெரியாது, ஏன் எல்லாரும் ஷெங்கு கிட்டே வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற சமயத்துல, இதை பாரு நான் வந்து ஷெங்க டைரக்டா சந்தேகப்படல, சில விஷயங்களை வச்சுதான் சந்தேகப்படுறேன், அதை எல்லாத்தையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அங்க போனதுக்கு அப்புறம் பணம் கொடுக்க மாட்டேன், அதுக்கப்புறமாக அந்த கேங்க சேர்ந்தவங்களை எங்களை அட்டாக் பண்ணாங்க, அதுல அந்த கேங்கோட லீடர் எக்ஸாக்டா ஷெங்க தான் துரத்திட்டு போனா. சரி ஷெங்க கிட்ட லேப்டாப் இருக்கு, அவன் என்டர் கொடுத்தானா பாஸ்வேர்ட் செட் பண்ணா பணம் கிடைச்சிருங்கிறதுக்காக துரத்திட்டு போனா ஓகே, ஆனா அந்த கேங் லீடர் செத்து கிடந்திருக்கான், அவன் செத்தது கூட ஓகே, ஷெங்க வந்து அடிக்க வந்தான், உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஷெங்க தள்ளி விட்டான், கீழே விழுந்து அடிபட்டுருச்சு செத்துட்டான், அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த கேங்ஸ்டர் பயங்கரமான கேடு கேட்டவன் சாக வேண்டியவதான், போலீஸ் வந்து அந்த சைட்ல எந்த ஒரு கொஸ்டினும் கிட்ட கேட்கல, ஆனா அந்த கேங்ஸ்டர் கிட்ட இருந்த போன் அது அந்த பில்டிங்ல எங்கேயுமே இல்ல, அவங்க எங்களை வர சொன்ன இடம் வந்து ஒரு பாழடைஞ்ச பில்டிங் தான், அந்த கேங்ஸ்டர் கிட்ட இந்த போன் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, போலீஸ் அந்த இடத்தையே சல்லடை போட்டு சலிச்சுட்டாங்க, கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் எங்க கிட்ட வந்து கேட்டது, நானும் பாடி கார்டும் போயிட்டு ஷெங்க கிட்ட கேட்டோம், அவன் பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டான், போன் எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டான், அதுக்கப்புறம் எங்களால எதுவும் பண்ண முடியல, நாங்களும் போலீஸ் கிட்ட எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படிங்கிறப்போ இதை பாருங்க மிஸ்டர் லீ, இப்படி கெஸ் பண்ணி பேசிட்டா இருந்தா எவ்வளோ வேணா கெஸ் பண்ணி அவன் பேசலாம். அப்படிங்கிறப்போ கரெக்ட் தான் ஈரா, நீ சொல்றது கரெக்ட் தான், நான் பேசுறது எல்லாமே என்னோட பர்சனல் கெஸ் தான், அது பொய்யா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, பட் என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, ஏன்னா நம்ம ஃபேமிலி ரீதியாகவும் நல்ல பழக்கம் வழக்கம் இருக்கு, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன். அண்ட் தென் உன்னோட மேரேஜுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாரு. எதுக்காக மிஸ்டர் லீ இந்த விஷயத்தை ஈரா கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஈராக்கு இது தெரிஞ்சிருக்கணும், இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு ஷெங்க மேல அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான். ஆனா இதை ஈரா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கிறது நம்மளுக்கு தெரியல. இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க, எல்லாரும் ஹாஸ்பிட்டலே தங்கிட்டாங்க, ஈவன் நம்ம ஓயங்கோட அப்பாவும் கூட தான். இதை ஓயங் வந்து பார்த்துட்டு, அப்பா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கீங்க, வாங்க உங்களை வீட்டுக்கு கொண்டே விடுறேன் அப்படிங்கிறப்போ ஓயங்க கிட்டயாவது சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் யோசிப்பாரு. ஆனா தைரியம் வரல, சரி அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி தன்னோட அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமாக தான் ஆன்டி வருவா. நேற்று நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே மியா கால் பண்ணிருப்பா, ஏன் ஆன்டி அட்டன் பண்ணல அப்படிங்கிறப்போ, இந்த அம்மா தான் கேம்லிங் விளையாட போயிருக்குமே, இவங்க ஏதாவது கால் பண்ணாங்கன்னா நம்ம தான் மாட்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. அதுவா நான் வந்து தெரியாம சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன், இல்ல சார்ஜ் போய் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நல்லா போய் சொல்லிடுவா. ஆனா இது விசாரிக்கிற அளவுக்கெல்லாம் இப்ப மியா கிட்ட தெம்பில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிசன்ஸ் வாங்கணும், இன்னத்த நாளுக்கான பில் வந்து கொண்டு கொடுக்குறாங்க, இது ரொம்ப அதிகமா இருக்கு, இதுக்கடி இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்த, சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓயங்க கிட்ட கேட்கலாம், நீங்க 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல, ஓயங்க வந்து கண்டிப்பா செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பேசாம இருங்க ஆன்டி, உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோஷமானோ எதுவுமே இல்லையா, அதெல்லாம் காசு இருக்கு, அப்பா வந்து காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு, அவரோட கார்டு எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு திக்குங்குது, இவங்க தான் அதை எடுத்துட்டு போய் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்களே,
மியா இதை பாட்டுக்கு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு கார்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை தான் பாத்துக்கும்படி இருக்க சொல்லுவாங்க. ஆனா ஆன்ட்டிக்கு இப்ப நம்ம இருந்து உடனே போயாகணும். அதனால கோமால கிடக்கிறவங்க அண்ணன் கிட்ட வந்து அண்ணா கொஞ்ச நேரம்னா உனக்கு எதுவும் ஆகாது நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வெளியே வந்துடும். இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக தான் ஓயங்கோடப்பா ஃபோன் எல்லாம் பார்ப்பாரு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ட்டு WeChatல இன்னும் நிறைய சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு சிம்மா வந்து அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா உங்க போட்டோஸை வச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு என்னது ஏது அப்படிங்கிறதுக்கு நாம கல்யாண சம்மந்தமா தான் பேச போனோம். சிம்மா சந்தோஷத்துல இதை பண்ணிட்டா இப்படிலாம் நடக்கும்னு சிம்மாக்கு தெரியுமாப்பா? இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறப்போ இதுல என்ன இருக்கா? இதை பாரு நீ மியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. என்னப்பா எல்லாம் ஓகேன்னு சொன்னீங்க, மியா நல்ல பொண்ணு அதுன்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறப்போ ஏன்னா மியா உனக்கு தங்கச்சி, என்ன வளர்றீங்க இப்ப என்ன புது கதையா கட்டுறீங்க அப்படிங்கிறப்போ புது கதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச கதையை தான் மறுபடியும் சொல்றாங்க. நான் உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி என் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தா வேற யாரும் இல்ல, மியாவோட அம்மா தான். நீ ரூனான்னு ஒரு பொண்ணை பார்த்தியே தாய்லாந்துல, மியாவும் ரூனாவும் ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நம்ம ஓயங்குக்கெல்லாம் அப்படியே நெஞ்சே அடைச்சிடுற மாதிரி இருக்கும். ஓயங்கும் மியாவும் சேர்றதுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஓகே சமாளிக்கலாம், இது எப்படி சமாளிக்க முடியும், இந்த உறவு முறையை எப்படி மாத்த முடியும் அப்படின்னு தெரியாம புலம்பி தள்ளுறாரு. அதுக்கப்புறமாக ஓயங்கோட அப்பா வந்துட்டு ஈராக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி அந்த மியா பொண்ணை வந்து உன் தம்பி ஓயங்குக்கு கட்டி வைக்கிற மாதிரி கிடையாது, நம்ம 2 குடும்பம் சம்மந்தமாக போறது இல்லை, ஆனா இவங்க 2 பேரோட போட்டோவும் ஒரு சோஷியல் சைட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து சீமா தான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணிட்டா. ஸோ எதாவது சைட்ல அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணணும், வேற யாராவது ஷேர் கூட பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன எதுன்னு கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கதான் இந்த ஷெங் இருப்பான். பையன் மாதிரி வளர்த்த மனுஷனை சாக கொடுத்துட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கான். டே ஷெங் இப்போ அப்பா எதுக்கு தெரியுமா எனக்கு கூப்பிட்டாரு, மியா எப்படி இருந்தாலும் ஒயங்க கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லை, அதில் ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம், ஒயங்க அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டானா அவங்க போட்டோஸ் எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சில வெப்சைட்ஸ்ல இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தான் என்ன டெலீட் பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொன்னாரு. நல்ல வேலை மியா என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீ அவளை டெய்லி பார்க்க வேண்டி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். உனக்கும் தர்ம சங்கடமா இருந்திருக்கும்ல அப்படிங்கிறப்போ இப்போ அதெல்லாம் ஷெங்குக்கு மைண்ட்ல இல்லவே இல்லை. மியாவோட அப்பா நல்லா இருக்காரா அப்படிங்கறதா மைண்ட்ல இருக்கு. இந்த பக்கம் ஓயும் கார் எடுத்துக்கிட்டு பயங்கர ஃபாஸ்டா போறாரு. நிறைய விஷயங்கள் மைண்டுக்குள்ள ஓடுது. பாவம் இவரால வேற எந்த மாதிரி தடை வந்தாலும் எதிர்த்துக்கிட்டு தான் அப்பா வேண்டாம், குடும்பம் வேண்டாம், சொத்து வேண்டான்ட்டு மியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா கல்யாணமே பண்ணிக்க முடியாத ஒரு உறவு முறையில் வந்து நிற்கிறப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் மியாவை தான் காட்டுறாங்க. அப்பாக்காக பணம் எடுக்கிறதுக்கும் கார்டு எடுக்கிறதுக்கும் அவர் எப்பவுமே கார்டு வைக்கிற இடத்துல செக் பண்ணா அங்க கார்டு கிடையாது. இந்த வீட்டுல எது காணாம போனாலும் அது கண்டிப்பா ஆன்டி தான் காரணமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்டி நீங்க அப்பாவோட கார்டு எங்க இருக்குன்னு ஏதாவது பாத்தீங்களா, இல்லையே இந்த போட்டோக்கு பின்னாடி தானே இருந்தது அப்படிங்கிறப்போ அது எப்படி உங்களுக்கு தெரியும், அப்பா அங்கதான் வைப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், அப்ப நீங்க எடுத்தீங்களா என்ன, நீங்க பாத்தீங்களா, அப்ப பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அச்சோ என்னோட போன் வந்துட்டு டெட் ஆக போகுது, சார்ஜ் சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு இந்த ஆன்டி எங்க வந்திருக்கா அப்படின்னா ஓயங்கோட கம்பெனிக்கு தான் வந்திருக்கா, நான் ஓயங்க உடனே பார்க்கணும்னு சொல்றதுக்கு அவர் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது ஓயங் வந்து கம்பெனியில் இல்லைன்னு சொல்லிட்டு இல்ல நான் நம்ப மாட்டேன், நீங்க என்ன யாரோ நினைச்சிட்டு அலோ பண்ண மாட்டேன்றீங்க, இதை பாருங்க ஓயங் வந்து என்னோட அண்ணன் பொண்ணான மியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா, அதனால நான் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ பின்னாடி சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிப்பாங்க, அண்ணன் பொண்ணுங்கிறாங்க, பட் நடந்த விவகாரம் உங்களுக்கு தெரியாத போல இருக்கு. அப்படிங்கிற சமயத்துல அங்க ஷெங் வந்துறேன், ஷெங் ப்ளீஸ் நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் ஓயங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இந்த மாதிரி அண்ணா மேலேருந்து கீழே விழுந்துட்டார், ஹாஸ்பிட்டல் இருக்காரு, பில் எல்லாம் பே பண்ணும், இப்போ ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு, கொஞ்சம் பண தேவையா இருக்கு, அதான் ஓயங்க பார்க்க வந்தேன் அப்படிங்கிறப்போ ஷெங் தனியா கூப்பிட்டு ஆன்டி இதுக்கப்புறம் நீங்க கம்பெனிக்கு வராம இருக்கிறது நல்லது, ஏன் அப்படி சொல்ற அப்படிங்கிற சமயத்துல அப்பதான் வந்து ஒரு போன் எடுத்து காட்டுறாரு. நிறைய போட்டோஸ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. சும்மா நிறைய வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் வந்து ஷேர் பண்ணி வச்சிருப்பா. கடைசியில இது மொத்தத்தையும் டெலீட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப டைம் எடுக்கும், அதனால உடனே ஒரு கிளாரிட்டி மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபேக் நியூஸ், ஓயங்குக்கும் மியாவுக்கும் கல்யாணம் எல்லாம் நடக்க போறது கிடையாது, ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. அதை ஷெங்கு காமிச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்க வராம இருக்கிறது நல்லது ஆண்டின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆன்டி ஒண்ணு புரிய மறுபடியும் என்ன எதுன்னு கேட்கறதுக்கு அவமானப்படக்கூடாதுன்னா வராதுங்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் எனக்கு அவங்க அப்போட டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அதனால பேங்க் பாஸ்புக் எடுத்துட்டு வந்து இந்த பணத்தெல்லாம் எடுக்கணும்னு பேங்க்ல கொடுக்குற சமயத்துல இல்லைங்க பணத்தை எல்லாத்தையும் சில நாட்களுக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற நியூஸ் தான் கிடைக்குது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா பேர் வந்து சொல்லி இவரா வந்து கலெக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இல்ல பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போனது இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டியோட பேர் தான் சொல்லுவாங்க. மியாக்கெல்லாம் பயங்கரமான கோவம் வரும். இங்க சீனை கட் பண்ணா ஓயங் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க, மியா இருப்பா, அவளை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம தான் வருவாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மியாவோட அப்பா மட்டும் தான் இருப்பாரு பக்கத்துல வந்து உட்காந்துட்டு. இப்பதான் அங்கிள் எனக்கு புரியுது, நானும் மியாவும் பழகிறதுக்கு நீங்க ஏன் தடையா இருந்தீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது, நீங்க டைரக்டா ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்லியிருந்தா இது இந்த அளவுக்கு வந்திருக்காது இல்ல, இப்போ நானும் அவளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. ஏன்னா ஓயங்கோட அப்பா ஓயங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொல்றப்போ இது சொன்னதே வந்துட்டு மியாவோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இங்க வந்து மனவேதனைப்பட்டு போறாரு.
அதுக்கப்புறமாக மனசு நொந்து போய் பேங்க்ல இருந்து வெளியே வந்துட்டு இருப்பா மியா. அப்போ சீமா கிட்ட இருந்து கால் வரும். என்னடி நடக்குது, உங்க 2 பேருக்கு கல்யாணம்னு சொல்லி நான் போட்டிருந்த போஸ்ட் நிறைய பேர் பாக்குறாங்க, ஷேர் பண்றாங்க. இப்போ அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓயங்கோட கம்பெனி வெப்சைட்ல இருந்து இன்னும் சில வீசாட்டோட சைட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு அதை போஸ்ட் பண்றாங்க. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு எனக்கு ஒன்னும் தெரியாதே சீமா, நீ உடனே ஓயங் கிட்ட கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரி அப்படிங்கிறாங்க. மியாக்கு எதை பாக்குறது எதை விடுறதுனே தெரியல. சரி ஓயங்குக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஓயங் வந்து கால் அட்டன் பண்றதுல கட் பண்ணி விடுறாரு. கோமால இருக்கிற மியாவோட அப்பாவை பார்த்து கொஞ்சம் மன வருத்தப்பட்டு சில விஷயங்களை பேசிட்டு அங்கிருந்து வந்துருவாரு. அதுக்கப்புறமாக ஓயங்கோட அப்பா சேர்மேன் கிட்ட இருந்து கால் வரும். நம்ம மியாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தாமா இருக்கு, இந்த இடத்துல தான் இருக்க வா அப்படின்னு சொன்னது ஓடி வருவா. பக்கத்துல ஓயங்கும் இருப்பான்னு நினைச்சிட்டு தான் வருவா. ஆனால் ஓயங்கில வந்தது ஓயங்க எங்கன்னு தான் கேட்பா. ஏன்னா திடீர்னு எங்களுக்கு நடக்க போற கல்யாணம் அப்படிங்கிறது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்களாமே, என்ன ஏது சமாச்சாரம் அப்படிங்கிறதுக்கு. இதை பாருமா, நீயும் ஓயங்கும் வாழ்க்கையில வந்து சேர மாட்டீங்க, அது சரிப்பட்டும் வராது, இங்க நான் வந்ததே இதை கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு டெபிட் கார்டு கொடுப்பாரு. இது என்னத்துக்கு எதுக்குங்கிறதுக்கு. ஆக்சுவலா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ 3 பேரை சேர்ந்தா ஸ்டார்ட் பண்ணோம். அதுல உங்க அப்பாவும் ஒருத்தர். திடீர்னு நிறைய பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமாக எந்த ப்ராஃபிட்டை பத்தி யோசிக்காம அப்படியே விட்டு உங்க அப்பா வந்துட்டாரு. பட் அவருக்கு நான் ப்ராஃபிட் கொடுக்க வேண்டியது, அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, அதனால இது கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு. அங்கிள் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஏன் நானும் ஓயங்கும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அப்பா கூட சம்மதிச்சிட்டாரு, நீங்களும் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் வேற, எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருந்தது, கல்யாணத்துக்கான டேட்டு குறிக்கிற அளவுக்கு போயிட்டோம் அங்கிள் அப்படிங்கிறதுக்கு. எல்லாம் புரியுதுமா, இதை பாரு, எனக்கு அப்புறம் அந்த கம்பெனி பொறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்துக்க போறவன் ஓயங்கு தான். ஓயங்குக்கு பலமா இருக்கிற மாதிரியான ஒரு குடும்பத்துல தான் நான் சம்மந்தம் பண்ணணும், அதுதான் அவன் லைஃபுக்கும் என் கம்பெனியோட லைஃபுக்கும் நல்லது, அதனால சுவி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். இதெல்லாம் கம்பெனி விவகாரம், அதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம், அது உனக்கு புரியாது, நீ ஓயங்க மறந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குது, நேத்து வரைக்கும் வேற மாதிரி பேசிட்டு இருந்தாரு, மருமக கணக்கா பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மியாக்கு ஒன்னும் புரியல. இங்க அப்படியே சீனை கட் பண்ணா இந்த ஷெங்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல் இவங்க இருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டல் ஏதுங்கிறதுல உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாதுங்க, அவர் இருக்காரா இறந்துட்டாராங்க அப்படிங்கிறது கூட தெரியாது. ஆனா ஆன்டி வந்து கம்பெனிக்கு வந்திருப்பா இல்லையா, அவதான் சொல்லியிருப்பா கோமால இருக்காருன்னு சொல்லிட்டு, அதனால தான் பார்க்க வந்திருப்பான். ஆனா இவர் ரூம்ல யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக மாஸ்க் போட்டுக்கிட்டு டாக்டர் மாதிரி கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ள வரான். வந்தவன், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க கண்டிப்பா கண்ணு முழிச்சிங்க என்ன காட்டி கொடுத்துருவீங்க, எந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கணும் அது என் கை கெட்டுற தூரத்துல இருக்கு, நீங்க என்ன காட்டி கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்காம போயிடும், உங்களை காப்பாத்தாம கைவிட்டது ஏன் தப்பு தான், உங்களுக்கு ஏதாவது ஆகுதுன்னா அதுக்கான காரணம் நான் தான், அதுக்கான தண்டனையை செத்ததுக்கு அப்புறம் அனுபவிச்சுக்கிறேன், இப்போ வாழ்றப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நான் ஆசைப்பட்ட அந்த வசதியான வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து விட்டுருவான். இவரு திணற ஆரம்பிப்பாரு. இது எதுவுமே தெரியாம இன்னும் வந்துட்டு ஓயங்கோட அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருப்பா. மியா ஏன் அப்படி நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, சாதாரண ஓவர் நைட்ல ஏன் எல்லாம் மாறுச்சு, ஓயங்க நான் ஓயங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிறப்போ, இதை பாருமா, இந்த பணத்தை வச்சு என் பையனை விட்டு அப்படின்னு நான் பேரம் பேசுறதுக்கெல்லாம் வரல, இது உங்க அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் தான், ஏன்னா பணம் போட்டு நாங்க பிசினஸ் ஆரம்பிச்சப்போ உங்க அப்பாவும் பணம் போட்டான், போறப்ப உனக்கு நான் எந்த செட்டில்மெண்ட்டும் பண்ணல, உங்க அப்பா கேட்கவும் இல்லை, அதுக்கான பணம் தான் அப்படிங்கிறதுக்கு மியாக்கள் என்ன சொல்றதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீ ஓயங்க கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாத, அவனை பாக்குறதுக்கு வராத, அவனுக்கு கண்டிப்பா நான் பார்க்க வரமாட்டாமா, பட் நீ உன் சைட்ல இருந்து ஸ்டெப் எடுக்காத அப்படிங்கிறப்போ முடியல மியாவால இதுக்கு மேல பேசி பேசி போராட முடியல. ஏன்னா அதுக்குள்ள அப்பாவை காப்பாற்றணும், அப்பாவுக்கு ஃபாரின் கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பணம் ரெடி பண்ணும். அதனால இதை பாருங்க அங்கிள், இந்த பணம் எங்க அப்பாவுக்கு சேர வேண்டியதாவே இருந்தாலும் அது உங்க கையிலிருந்து வாங்குறதுக்கு நான் விருப்பப்படல, நான் வந்து குத்துக்கல்லாட்டா இருக்கேன், எங்க அப்பாவை காப்பாத்துற அளவுக்கு சக்தி என்கிட்ட இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன், உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. ஆனா அவரோட நல்ல நேரமோ என்னமோ தெரியல, ஆக்சிஜன் மாஸ்க் கண்டதை ஒரு நர்ஸ் பாத்துடுவாங்க, உடனே வந்து டாக்டருக்கு இன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க, அவரு வந்து எல்லாத்தையும் பார்த்து கடைசி நிமிஷத்துல எப்படியோ உயிர் போகாம காப்பாத்திட்டாங்க. மியா கிட்ட சொல்லுவாங்க. மியா ஓடி வர்றப்போ டாக்டர் திட்டுவாங்க, இதை பாருமா, டாக்டரான நாங்க உயிரை காப்பாத்தி கொடுக்கறதுக்கு போராடுறோம், அதே மாதிரி நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கணும், என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, பேஷண்ட் கூட யாருமே கிடையாது, அவர் மாஸ்க் வேற, அதாவது ஆக்சிஜன் மாஸ்க் வேற விலகி கிடக்கு, இதுல என்னது ஏதுங்கிறதுக்கு இல்ல என்ன ஆன்டி விட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறப்ப ஆன்டி அப்படிதான் பின்னாடி வந்து நிப்பா. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு டாக்டர் போயிடுவார். அதுக்கப்புறம் ஆன்டி திரும்பி பார்த்து, நான் அப்பா கூட உங்களை இருக்க சொன்னேன்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தேன் அப்படின்பா, அது என்ன வேலைங்கிறது இப்ப தெரிய வருங்க. கோபத்துல ஏன் ஆன்டி இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஆன்டி தள்ளி விடுறப்போ, என்ன தைரியம் தான் நீ தள்ளி விடுவேன், என்ன தைரியம் வேணும், அப்பாவோட பணம் இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்ச பணத்தை நீங்க திருடி இருக்கீங்க, முதல்ல அதை கொடுங்க, அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன திருடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, எங்க அண்ணா அதை எனக்கு கொடுத்தான், எங்க அண்ணனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, திடீர்னு எங்க அண்ணன் இப்படி வந்து படுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செலவு பண்ணிட்டேன், சும்மா வந்து நான் நோயிட்டு அப்படிங்கிற சமயத்துல சரி இந்த அம்மாட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது, ஆர்கியூ பண்றது வேஸ்ட்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறப்போ, இதை பாருமியா, வீட்டை பத்தி எல்லாம் யோசிக்காத, வீட்டை வித்து அடமான வச்சு எங்க அண்ணனை காப்பாத்துறதுக்குலாம் யோசிக்காத அப்படிங்கிறப்போ, அதை நீங்க சொல்லாதீங்க, நீங்க ஒன்னும் எங்க ஃபேமிலி கிடையாது, எங்க அப்பா எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ, அட அதை நீ சொல்றியா, நான் எங்க அண்ணன் கூட பிறந்தவன், நீ எங்க அண்ணன் தத்து எடுத்து வளர்த்த பொண்ணு, எங்க அப்பா என்ன தத்தெடுத்து வளர்த்திருந்தாலும் என்ன லீகலா தான் தத்தெடுத்திருக்காரு, அதுக்கான எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ,
அப்ப பேக்லயே அந்த பத்திரத்தை வச்சிருக்கா, எடுத்து காட்டுறா. இப்ப கொஞ்ச நேரம் எங்க போயிட்டு வந்திருப்பா இல்லைங்களா, அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஆள் கிட்ட கொடுத்துட்டு, என்னோட அண்ணன் பேர்ல அந்த வீடு இருக்கு, அந்த வீட்டை எங்க அண்ணன் என் பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி பத்திரத்தை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கா. அதை காமிச்சு அது என் வீடு, எனக்கு சொந்தமானது, உன்னால ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட காலையே விழுந்துடுவா. மியா ப்ளீஸ் இதை பாருங்க, நான் அதை விட நிறைய பணம் உங்களுக்கு நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன், தயவு செஞ்சு அப்பாவை காப்பாற்றணும், அந்த வீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ரொம்ப அலட்சியமா தட்டி விட்டு பாட்டுக்கு வெளியே வந்துடுவா. இப்பொழுதுக்கு மியாவை சுத்தி எதுவுமே இல்லை. மியா வந்து ஒரு ஜீரோ மாதிரி ஃபீல் பண்றா. இந்த பக்கம் சிமாவை காட்டுறாங்க. இது வரைக்கும் மியாவோட அப்பாக்கு இப்படி ஆனது எதுவுமே இவங்களுக்கு இன்னும் தெரிய வரல. சிமா வந்து உடனே தானே நானே லீக்கு கால் பண்ணிட்டு, அண்ணா சிமாவை பத்தி தெரியுமா? ஆமா ஆமா இப்பதான் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரோட கல்யாணம் அப்படிங்கிறது ஃபேக் நியூஸ் அப்படிங்கறத போஸ்ட் பண்ணதே ஓயங் தான், அப்படிதான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தது நான் பார்த்தேன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா வருத்தத்துல இருப்பானா. நீ பேசுனியா? நான் இதை பத்தி அவகிட்ட பேசிட்டு ஓயங்க கிட்ட கால் பண்ணிட்டு என்ன கூப்பிட சொன்ன, அதுக்கப்புறம் நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன்றா. நீ கொஞ்சம் கால் பண்ணி பாருன்னா அப்படிங்கிறப்போ கால் பண்ண எடுக்கிற நிலைமையிலேயே மியா இருக்கா. நீயும் ட்ரை பண்றார், ஆனா கால் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. மியாக்காக சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த ஃபுட் ஸ்டால்ல மியாவோட அப்பா கூட ஒருத்தர் வேலை செய்வார் இல்லையா, அவர் வந்திருக்காரு. வந்தவர் சாப்பிடவும் சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டெபிட் கார்டையும் கொடுக்குறாங்க. இதுல கொஞ்சம் பணம் இருக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல வேண்டாம், நீங்க ரொம்ப நல்லவர், உங்க கைண்ட்னஸ் மட்டும் போதும், பணம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஏமியா அப்படி சொல்றீங்க? உங்க அப்பா என்னையும் ஒரு பையன் மாதிரி தான் வச்சு பாத்துக்கிட்டாரு, எனக்குன்னு யார் இருக்கா? எனக்கு எல்லாமே அவரு மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் சர்வே ஆகுறதுக்கு என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா அது அந்த கடையில நான் கத்துக்கிட்ட சமையல் தான், அதை சொல்லி கொடுத்தது உங்க அப்பா தான், ப்ளீஸ் வச்சுக்கோங்க அப்படிங்கிற சமயத்துல மியா இருந்துட்டு, எனக்கு புரியுது எங்க அப்பாக்காக நீங்க தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உண்மையை சொல்லட்டுமா, நீங்க கொடுத்துருக்கிற இந்த கார்டுல இருக்கிற அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த சத்தியமா பத்தாது. இந்த கார்டில் இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்க முடியும், கரெக்ட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னா நான் காலில் விழுந்து கும்பிட்டு இந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கியிருப்பேன். முடியாதே அண்ணா அப்படிங்கிற சமயத்துல சரி என்ன படம் 2 பேர் யோசிக்கிறப்போ, நம்ம ஃபுட் ஸ்டால யாராவது விலைக்கு கேட்டு வந்திருக்காங்களா, அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப நிறைய வாட்டி கேட்டு வந்திருக்காங்க மியா. அவங்களோட பிசினஸ் கார்டு கூட நம்ம கடையிலே கூட வச்சுட்டு போயிருக்காங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் காண்டாக்ட் பண்ணி இந்த ஃபுட் ஸ்டால விலைக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்றீங்களா அப்படிங்கிறப்போ சரி மியா கண்டிப்பா நான் கேட்டு சொல்ல இழந்து போனவர் அவரோட டெபிட் கார்டு அகைன் மியா கிட்ட கொடுத்துட்டு, இதையும் வச்சுக்கோ, நல்லா சாப்பிடணும், நான் என்ன எதுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. இந்த பக்கம் ஈராவோட அப்பா குடிச்சிட்டு ஃபீல் பண்றாராமா. இந்த ஷெங்கு இவனும் ஒரே கேட்டகரி தான், இவனுக்கு சந்தோஷமா இருக்க யாரை வேணா என்ன வேணா பண்ணுவானுங்க. மியா வீட்டுக்கு வரா, சரி ட்ரெஸ் ஏதாவது மாத்தலாம், அப்பாவுக்கு ட்ரெஸ் ஏதாவது எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தா இவ லாக் கீக்கு எல்லாத்தையும் மாத்திட்டு உள்ள உட்காந்துருக்கா. ஆன்டிகாரி லாக்கை வந்து ஓப்பன் பண்ண முடியல, இவங்க வச்சிருக்கிற கீயை வச்சு மியாவால. ஆன்டி நீ உள்ளதா இருக்கேன்னு தெரியும், தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்டு எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, நான் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப கல்லஞ்சக்காரி உள்ள அப்படியே உட்காந்துருக்கா. மியாலாம் சோர்ந்து போயிட்டு உட்காந்து அழறா. அவர் வேணா எனக்கு சொந்த அப்பாவா இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு சொந்த அண்ணன் தானே, ஏன் இப்படி பண்றீங்கன்னு உட்காந்து அழுவா. ஓயங்குக்கு கால் பண்ணணும்னு தோணுது, ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டதே ஓயங்கு தானே, இவங்களும் போன்ல பாத்துருந்துருப்பாங்க, ஏன் திடீர்னு இந்த கல்யாணம் வேண்டாங்கிறான், என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியல அப்படிங்கிற சமயத்தில் ஓயங்க எங்கேயும் ஃபாரினுக்கு போற மாதிரி காட்டுறாங்க, அதாவது ஃபிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, எங்க போறாரு ஏது போறாருன்னு தெரியல. ஏன் நம்ம வாழ்க்கை இப்படியாச்சு, என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இதுக்கெல்லாம் நான் டிசர்விங்கே கிடையாது அப்படின்ட்டு மியா உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறமாக எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அப்பா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு வந்தா அந்த ரூம்ல அவங்க அப்பாவே இல்ல. பயந்து போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட வந்து கேட்கறதுக்கு இல்ல நீங்க பில்லு கட்டுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நாங்க ஏற்கனவே கொடுத்த ரூம் வந்து பிரீமியம், அதுக்கு ஒரு நாள் ரெண்டே ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனாலதான் வார்டு நம்பர் 7ல மாத்திருக்கோம், ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்பவும் போல போயிட்டு தான் இருக்கு, பட் பில்லு மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கட்ட பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வார்டுல இவங்களுக்கு மட்டும் ரூம் இருக்காதுங்க, இவங்களுக்கு சிங்கிள் ரூம் எல்லாம் இருக்காது, கூடவே 2-3 பெட்டும் இருக்கும், பேஷண்ட்ஸும் இருப்பாங்க. மியாவோட அப்பா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருந்த ரூம்ல வந்துட்டு பக்கத்துல சோஃபாலாம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும், அங்க கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கலாம் மியா, பட் இப்ப மாத்திருக்கிற வார்டுல கூட தங்க முடியாது, அதனால வெளியே சேர்லயே உட்காந்துட்டு தூங்குவான். அப்போ கசகசன்னு கனவு வரும் தெரியுங்களா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்ணா பின்னான்னு கனவு வரும், நிறைய முகங்கள் வருது, என்னன்னுமோ தெரியல. மியா பயங்கர ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டா. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா தாய்லாண்டை தான் காட்டுறாங்க. இப்போ மைக் வந்து கொஞ்சம் தேவலாம் போல இருக்காரு, பக்கத்துலதான் ரூனா இருக்காங்க, டிஸ்சார்ஜ் ஆகிற ஸ்டேஜ் தான். அந்த இடத்துக்கு நம்ம ஓயங் வந்து நிக்கிறாங்க. எங்கேயோ ஃபிளைட்ல போன மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அவர் தாய்லாந்து வர்றதுக்காக தான் வந்திருக்காரு. ரூனாவை பாக்குறதுக்கு எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக. இந்த பக்கம் அப்பாவை பார்த்துக்கிட்டு மியா ஹாஸ்பிட்டல் இருக்கிற சமயத்துல இவங்க ஃபுட் ஸ்டால பாத்துக்கிற அவருக்கு நான் பிரதர்ன்னு சொல்றேன் அவரனா, அந்த பிரதர் கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி ஃபுட் ஸ்டால சேல்ஸ் பண்றதாக இருந்தா வாங்கிக்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் இல்ல மியா, நான் அந்த கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணா ஒருத்தர் வந்திருக்காரு, நீ வர்றியா அப்படின்னு சொல்றதுக்கு நர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கிருந்து மியா கிளம்பி போய் பாக்குறாங்க. நம்மளோட அவசரம் கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்க வர்றவங்க இருப்பாங்களா, வாங்க வர்றவங்க அவங்க பணத்தை குறைக்கிறதுக்கு தானே பார்ப்பாங்க, என்ன சேரெல்லாம் பழசா இருக்கு, அது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ பிரதர் சொல்லுவார், இல்லைங்க நாங்க ரீசெண்டா தான் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பார்த்தோம், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு அந்த ஆள் கேட்கறதே இல்லை, அந்த விலையை குறைக்கிறதுலயே இருக்கான். மியாக்கு இப்ப பணம் வேணும், அதனால நீங்க என்ன சொன்னாலும் ஓகே, நீங்க சொல்ற விலைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்லயும் சைன் பண்ணிடுறா. அவரும் சீக்கிரமா பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க.
இந்த ஃபுட் ஸ்டால்க்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் இவனோட பிராண்ட் மாதிரி. அதை பார்த்துட்டு மியா வந்து சொல்லுவா, பிரதர் அதை எடுத்துருங்க, அது நம்ம கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த பக்கம் ரூனா கிட்ட நம்ம ஓயங் எல்லாத்தையுமே சொல்றார், ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட சொன்னது இது எதுவுமே மியாவுக்கு தெரியாது. மியா எனக்கு ஹாஃப் சிஸ்டர் அப்படிங்கிறது தெரியாது. உனக்கு மியாவுக்கு எனக்கு ஒரே அப்பா, அம்மா தான் வேற. இது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும், மியாவுக்கு தெரியாது. நான் சொல்லலை, ஏன்னா அவள் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. அது தெரியாம அவளை விட்டு விலகிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ என் கூட கிளம்பி வந்துட்டு சைனா வரணும். ஏன்னா மியாவோட வளர்ப்பு அப்பா வந்து அங்கே ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்காரு, கோமால இருக்காரு. அவள் தனியாக அல்லாடிட்டு இருக்கா, நீ வந்து கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற சமயத்தில் இவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இவங்க அம்மா இறந்ததும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கான் இல்லையா அவன் மைக், அவன் வந்து இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிற கண்டிஷன்ல இல்லை, ஒரு 2 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப மைக் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பான். அவன் வந்துட்டு இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம உடனே சைனா கிளம்பலான்னு சொல்லிடுவான். இந்த பக்கம் சுவியையும் சுவியோட அப்பாவையும் பார்த்து உங்க பொண்ணை என் பையனுக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்கறது கோயங்கோட அப்பா போயிருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூஞ்சி பார்த்துப்பாங்க. சுவியோட அப்பா கேட்பாரு, என்னங்க ஓயங்கும் மியாவும் தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது, டேட் அனௌன்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து ஆன்லைன்ல தான் பார்த்தேன், அதுக்கப்புறமாக அது ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறதும் ஆன்லைன்ல தான் பார்த்தேன், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அது ரீசன் இப்போ சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கு, நான் இன்னொரு நாள் சொல்றேன். உங்க பொண்ணை என் பையனுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா, ஆட்சேபணி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சுவி என்ன வேண்டாம் நான் சொல்லுவா, அவ ஈனழிச்சிடுறா. இங்கே கிடைச்ச பணத்தை வச்சுட்டு பிரதரும் மியாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பில்லை கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து டாக்டர் கூப்பிடுவாங்க, அம்மா கொஞ்சம் உங்கள் அப்பாவோட சுச்சுவேஷனை பற்றி பேசணும் வான்னு சொல்லிட்டு, பிரதர் நீங்கள் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு போய் டாக்டரை போய் பார்ப்பா மியா. அப்போ டாக்டர் சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவோட சுச்சுவேஷன் வந்து மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்குமா, அதனால ஆப்ரேஷன் பண்ணியே தீரணும். அப்போ தான் இங்கே இருக்கிறப்பாவது அவர் வந்து நாங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும், ஃபாரின் கூட்டு போகிறத பற்றி சீக்கிரம் யோசி, ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் செலவாகும், அந்த ஆப்ரேஷன் முடிச்சாதான் ஃபாரின் போகிற வரைக்கும் அவரால் வந்து தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டாக்டர் நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் கட்டிடுறேன், நீங்கள் ஆப்ரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இடத்துக்கு சுவி வருவா. சுவி வந்து மியாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படிங்கிறப்போ உண்மையாதான் ஆதரவை தேடி சுவியையும் மியா கட்டி பிடிச்சிருப்பா. ஆனால் எனக்கெல்லாம் ஏய் நீ அவளை கட்டி பிடிக்காதடி போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணுச்சு. இங்கே சுவியும் வந்து ஒரு கார்டு எடுத்து கொடுப்பா, இதில் இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வாங்குறதுக்கு மியா மறுத்துருவா, ஏன்னா மியாவுக்கு நல்லா தெரியும். கடைசியாக ஓயங்கோட அப்பாவும் வந்து இந்த மாதிரி பணம் கொடுக்குற சமயத்தில் என்ன சொல்லியிருப்பாரு, சுவிக்கும் ஓயங்குக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது, அதுதான் பிசினஸ்க்கும் நல்லது, என் கம்பெனிக்கும் நல்லது, ஓயங்கும் அந்த முடிவை வந்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் சுவிக்கிட்டே நல்லா பேசுறாங்கன்னா சுவி ஃப்ரெண்டு அந்த ரீதியில தான் நல்லா பேசுவாங்க. சுவி எனக்கு இந்த பணம் எல்லாம் வேண்டாம், ஆனா உனக்கு ஓயங்க எங்க இருக்கான்னு தெரியும்ல, அவன் எங்க இருக்கான்னு சொல்ல நான் அவனை பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்கு அப்படியே குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பேசவே தெரியாதவ மாதிரி, இல்லை மியா இதுக்கப்புறம் நீ ஓயங்க பற்றி எதுவும் கேட்காம இருக்கிறது நல்லது, ஏன்னா எனக்கும் ஓயங்குக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அவங்க கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதாக எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு, ஓயங்கோட அப்பா வந்து பார்த்து பேசி சம்மதமெல்லாம் முடிஞ்சே போச்சு. அப்போ கூட மேடம் தெளிவுபடுத்துறாங்களாமா, நான் ஒன்றும் ஓயங்க உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கல, ஓயங்குக்கும் இது சம்மதம் தான், அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா தான் வந்து பேசினார் அப்படிங்கிறப்போ மியாக்கு சிரிப்பும் வருது அழுகியும் வருது. எனக்கு நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே சுவி, நீ என்கிட்ட இருந்து ஓயங்க பறிக்கதான் செஞ்சிருக்க, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னால் இதை யோசிக்கவே முடியல. சிம்மா என்னை வார்ன் பண்ணிட்டே இருந்தா, சிம்மாக்கு இருக்கிற அளவுக்கு கூட புத்தி எனக்கு இல்லை பாரு, இதை நான் நம்பணுமா, நீ என்கிட்ட இருந்து ஓயங்க பறிச்சுக்கல, அவனாதான் உங்ககிட்ட வர்றான், இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது, நான் நம்பணும், சரி நான் நம்புறேன், அது மட்டும் இல்லாமல் உன் காசு எனக்கு வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வந்ததும் அப்பா கூடவே இருந்து அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன், அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட வீடு நம்ம கைக்கு வரணும், அதுக்கான ஏற்பாடு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. பேசின எல்லாத்தையும் பிரதரும் கேட்டிருப்பாரு இல்லையா, அவரும் சுவியை வந்து நல்லா 4 வாரத்து நறுக்குன்னு கேட்பாரு. நீயும் மியாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, அட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கறது விடுமா, நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணு இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்குற உனக்கு வெக்கமா இல்லை, அடுத்தவளோட லவ்வர் தான் உனக்கு கேட்குது அப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கமா தான் கேட்பாரு. இவருக்கு பதிலெல்லாம் சொல்லாம அங்கிருந்து சுருக்கு நிலந்து வந்துருவா. இந்த பக்கமாக மிஸ்டர் லியை தான் காட்டுறாங்க, அவரோட ஹோட்டல்ல ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல தான் ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஃபுட் ஸ்டால், நம்ம மியாவோட அப்பா ஃபுட் ஸ்டால் பார்ப்பாங்க. என்னது இன்டீரியர்லாம் மாறி இருக்கு, போர்டு கூட இல்லை, அது மட்டும் இல்லாம மியாவோட அப்பாவையும் காணோம், அந்த பையன் எப்பவுமே இருப்பானே அவனையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரதருக்கு கால் பண்றப்ப தெரிய வருது ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அப்படின்னும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. ஃபுட் ஸ்டாலை வித்ததும் சொல்றாங்க, அந்த பணத்தை வச்சுதான் ஹாஸ்பிட்டல் பில்லையே கட்டினதாக சொல்றாங்க. என்ன இவ்வளோ நடந்திருக்கே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க மிஸ்டர் லீ அதிர்ச்சியா இருக்க, மியாவுக்கு வேற எங்க போய் பணம் புரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இந்த வீடு ஒண்ணுதான் சோர்ஸ், அதனால கையில ஒரு சுத்தியல் எடுத்துட்டு வந்து அவங்க அந்த ஆன்ட்டிய மிரட்டுறா, இது எங்க அப்பாவோட வீடு, எங்க அந்த பத்திரத்தை எடு, எங்க அப்பாவோட ஒரிஜினல் பத்திரத்தை எடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கிறப்போ அதை பத்தி நீங்க ஏந்தி கேட்கற அப்படி அப்படிங்கிற சமயத்துல கடங்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு, மியாவோட அப்பா தானே, சீக்கிரம் நாங்க பணம் செட்டில் பண்ணிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு வந்திருப்பாரு. பட் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால அவங்களுக்கு பணமும் போகல,
அதனால இந்த வீட்டை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதுக்காக வந்து நிக்க எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருக்கான், இந்த வீடை வச்சுதான் எங்க அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்க முன்னாடி பயங்கர நாடகம் போடுறா. பாக்குற மியாக்கெல்லாம் நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்தவங்க கடங்காரங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணும், இல்லைன்னா பணத்துக்கு நிகரா பொருளோ வீடோ லேண்டோ வேணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க இந்த வீட்டை எடுத்துக்க போறோம். உன்னை காப்பாத்துறதுக்கு உங்க அண்ணன் வந்தப்போ அப்படிதான் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் நீ எல்லாம் கிளம்பு அப்படிங்கிறப்போ இல்ல நான் விட மாட்டேன்ட்டு மியா வந்து நிக்கிறான். இந்த வீட்டை விட்டு எங்க அப்பாவை காப்பாத்து விட மாட்டேன் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு லீவ் வருவாரு. மியா அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அவரோட பிசினஸ் கார்டு கொடுத்துட்டு இதை பாருங்க, உங்களுக்கு என்ன பணம் வேணும் ஏதும் அப்படிங்கறது எல்லாத்தையும் எங்கிட்ட வந்து கேளுங்க, இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அவனுங்கெல்லாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக இந்த ஆண்டி வந்து நின்று ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறப்போ மிஸ்டர் லீக்கெல்லாம் அடக்க முடியாத கோபம் தான். பட் இருந்தாலும் உங்ககிட்ட நான் பேச விரும்பல, நாளைக்கு நானே உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க உடனே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. லீ எதுவுமே மியா கிட்ட பேச மாட்டாங்க. ஆனா மியா அப்படியே பொத்துன்னு உட்காந்துட்டு கதறி கதறி அழுவா. இந்த பக்கம் ஏர்போர்ட்டை தான் காட்டுறாங்க. கையோட ஓயங் வந்துட்டு மைக்கையும் ரூனாவையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு அதாவது ஓயங் தன்னோட அப்பாவுக்கும் கால் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ரூனாலாம் வந்துட்டாங்க, இந்த ஹோட்டல்ல வந்து மீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அங்கதான் தங்கவும் வச்சிருப்பாங்க. அங்க வர்ற சமயத்துல ரூனா வருவா. ரூனாவை பார்த்ததும் நல்லா இருக்கியாமா? ஓயங்க எல்லாத்தையும் சொன்னானா? அவனும் நீயும் வந்து ஹாஃப் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓயங்க சொன்னாங்க. சரிம்மா நீ மட்டும் வந்திருக்க, உன் அம்மா இங்க அவையா என்னை பார்க்க வரமாட்டாளா அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது கால் பண்ணியெல்லாம் எதுவுமே ஓயன் சொல்லியிருக்க மாட்டார். எல்லாம் நேர்ல பார்த்து பேசி தெரிஞ்சுக்கணும்னு விட்டுருப்பாரு. ரூனா இருங்க கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஒரு ஜாடி மாதிரி எடுத்துட்டு வர்றாங்க. இவர் என்ன ஏதுங்கிற மாதிரி பாக்குறப்போ என் அம்மா அஸ்தியா இதுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற சமயத்துல அவர் ரொம்ப வேதனைப்பட்டு அழுவாரு. அவ என்ன மன்னிக்கவே இல்லை, அதனாலதான் கடைசி வரைக்கும் என்னால அவளை பார்க்க முடியாம போயிருச்சு. நீ கவலைப்படாத, சீக்கிரம் நானும் உங்ககிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஸ்தி வச்சுட்டு அழுதுட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.